இந்த சுக்கிர பயிற்சிக்கு எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சுக்கிரனுடைய பயிற்சியை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம், சுகம், துக்கம், வருமானம் எல்லாம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கும். இந்த சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் சரியாக இல்லை, நீங்கள் குரு சரியாக இல்லாமல் இருந்தால் கூட சமாளிச்சுக்கலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. இந்த கும்பராசியில் பிறந்தவங்க கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. கடன் வாங்கினீங்கன்னா அது பிரச்சனையில் கொண்டு போய் சிக்க வைக்கும். கவனமாக இருந்துக்கோங்க. மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 19, 2026 அன்று. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. டிவோட்டி நேஷன் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 நாளைக்கு ஒரு தடவை நடக்கும். ஏன்னா சுக்கிரனுடைய சுற்றுவட்ட பாதை, சூரியனை சுற்றி வரக்கூடிய பாதை ரொம்ப சின்னது. அதனால தான் சுக்கிரன் ஒவ்வொரு ராசிக்கும் 20 நாள் 22 நாளில் அடுத்தடுத்த ராசிக்கு போயிட்டே இருப்பார். சூரியன் இருக்கக்கூடிய ராசிக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால சில சமயம் நமக்கு கண்ணுக்கே தெரியாது. ஆனால் அவருடைய பலம் நமக்கு மறைமுகமாகத்தான் செயல்படும். மறைமுகமாக இருந்தால் நல்லது நடக்கும். இப்போ நடக்கக்கூடிய பயிற்சிங்கிறது எங்கேருந்து எங்கே போக போகிறது அப்படின்னா, மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 19, 2026 அன்று சுக்கிரன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மேஷ ராசியில் உச்ச சூரியனோடு சேர்ந்திருக்காரு. இந்த ரிஷப ராசியில் எத்தனை நாள் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 19 முதல் மே 14 வரை கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 25 நாட்கள் அங்கே ரிஷப ராசியில் இருப்பார். இந்த ரிஷப ராசிங்கிறது தன்னுடைய சொந்த வீடாக அவருக்கு இருக்குது. அதாவது சுக்கிரனுக்கு 2 சொந்த வீடுகள். ஒன்று ரிஷபம், மற்றொன்று துலாம். இப்போ ரிஷப ராசிக்கு வராரு. இந்த ரிஷப ராசிக்கு வர்றதுனால சனியின் 3ஆம் பார்வையில் வந்துடுவார். இந்த சனி பார்வையில் சுக்கிரன் நல்லது பண்ணுவாரா கெட்டது பண்ணுவாராங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த சுக்கிர பயிற்சிக்கு எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சுக்கிரனுடைய பயிற்சியை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம், சுகம், துக்கம், வருமானம் எல்லாம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கும். இந்த சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் சரியாக இல்லை, நீங்கள் குரு சரியாக இல்லாமல் இருந்தால் கூட சமாளிச்சுக்கலாம். ஏன்னா குரு சில ராசிக்கு கெடுதல் பண்ணுவார், சில ராசிக்கு மறைமுகமாக இருந்து நல்லதும் பண்ணுவார். ஆனால் அது சுக்கிரன் சரியாக இல்லை அப்படின்னா சுகங்கள் கிடைக்காது. தாய் மூலமாக கிடைக்கக்கூடிய சுகம், வாழ்க்கை துணை மூலமாக கிடைக்கக்கூடிய சுகம், வசதி வாய்ப்புகள் மூலமாக கிடைக்கக்கூடிய சுகம் எதுவுமே கிடைக்காம போயிடும். ஸோ ஒரு மனுஷன் சந்தோஷமாக வசதி வாய்ப்போடு இருக்கணும், கஷ்டப்படாமல் இருக்கணும்னு இந்த சுக்கிரன் சாதகமாக இருக்கணும். அப்பேற்பட்ட சுக்கிரன் தன்னுடைய பயிற்சியின் மூலமாக உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போறாருன்னு இப்போ பார்க்க போகிறோம். இந்த சுக்கிரன் மீன ராசியில் உச்சமடைகிறார், கன்னி ராசியில் நீச்சம் அடைகிறார். இந்த 2 இடங்கள் அவருக்கு நேர் ஆப்போசிட் 180 டிகிரிஸில் அவருக்கு பலன் கொடுக்கக்கூடிய இடம். இதில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய எதிரின்னு சொல்லக்கூடிய குருவுடைய வீடான மீன ராசியில் உச்சமடைகிறார். ஆனால் தன்னுடைய மாணவன்னு சொல்லக்கூடிய புதனின் வீட்டில் நீச்சம் அடைகிறார். என்ன காரணம் அப்படின்னா, இந்த புதன் அறிவு சார்ந்த கிரகம். அறிவாளிகளுக்கு கஷ்டம் இருக்கும். அறிவாளிகள் இருக்கும் இடத்துல சுகம் குறைவாக இருக்கும். இந்த கலைத்துறை சார்ந்த விஷயங்கள்லாம் அந்த இடத்துல செல்லுபடியாகாது. அதாவது அறிவு இடத்துல போகம் இருக்காது, போகம் இருக்கிற இடத்துல அறிவு இருக்காது. இதுதான் பொதுவான அடிப்படை தத்துவம். இப்பேற்பட்ட சுக்கிரன் உங்கள் ராசிக்கு இந்த பெயர்ச்சியில் எப்படிப்பட்ட பலனை தரப்போறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாருங்கள், உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை சுக்கிரன் பயிற்சி மூலமாக தரப்போகிறார்னு பார்க்கலாம். கும்பராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துல இருந்த சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு போகிறார். பொதுவாக சுக்கிரன் 1, 2, 3, 4, 5, 8, 9, 11 இந்த இடத்துல இருந்தால் நல்லது மட்டுமே நடக்கும். இப்போ சுக்கிரன் சனியின் பார்வையில் வராரு அப்படின்னு கேட்டால், சனி பார்வையில் குரு வரார். குருங்கிற அசுர குரு சுக்கிரன் தன்னுடைய மாணவனுடைய பார்வையில் இருக்கிறதுனால உங்களுடைய குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
அதுக்கு காரணம் என்னென்னா ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் உங்கள் உடம்புல வந்து இந்த கல்லீரல், இந்த லிவர் சம்பந்தமான இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான நேரம் இது. அதாவது ஒரு கெடுதல்லேருந்து விமோசனம் கிடைக்கிறதுக்கான காலகட்டத்தில் இருக்கீங்க. அதனால் வருமானத்தில் ஒரு சிறு தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்கள் பங்காளிகளுக்குள்ள சண்டை இருக்குது. அண்ணன் தம்பி பங்காளி, பெரியப்பா பையன், சித்தப்பா பையன், அவங்க கூட சண்டை இருக்குன்னா வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா வாக்குவாதம் கைமீறி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கணும். ஏன்னா 5ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு. 5ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு, 4ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கான நேரம் இது. இது எதனால் வரும் அப்படின்னு கேட்டால் இன்ஃபெக்ஷனால் வியாதி வரலாம், அடிதடினால் உங்களுக்கு இரத்த காயம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீங்கள் வந்து கேம்பஸ் இன்டர்வியூன்னு இப்போ நிறைய நடக்கிறது இல்லை. இந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணுறதுக்கான முயற்சியில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா வெற்றி வாகை சூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நீங்கள் கவனச்சிதறல் ஏற்பட்டதுன்னா உங்களுடைய உடல் ரீதியான சங்கடம் ஏற்படுறதுக்கோ அல்லது உங்களுடைய செயல்பாடுகளில் மந்தத்தன்மை ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகள் வரும். அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். கோபத்தில் இல்லை பதட்டத்தில் வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுவீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. இந்த கும்பராசியில் பிறந்தவங்க கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. கடன் வாங்கினீங்கன்னா அது பிரச்சனையில் கொண்டு போய் சிக்க வைக்கும். கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் அல்லது சங்கடம் ஏற்படக்கூடிய நேரம் இது. அதனால் உங்களுடைய தாயாருக்கு மருத்துவ ரீதியான ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்ட செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நிலம், வீடு, மனை சார்ந்த விஷயங்களில் தண்ணீர் சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தண்ணீர் ஜாஸ்தி வந்தாலும் பிரச்சனை, தண்ணி வராமல் இருந்தாலும் பிரச்சனை. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. சில பேர் பார்த்திங்கன்னா சொந்த வீட்டை விட்டுட்டு வேறு வீட்டில் போய் வாடகை வீட்டில் போய் குடி போகிற டைமில் இருக்கீங்க. இதனால் உங்களுக்கு என்ன ஒரு மனசில் ஒரு கோபம் வரும்னா சொந்த வீடுலேருந்து அனுபவிக்க முடியலைங்கிற ஒரு கோபம் வரத்துக்கான நேரம் இது. ஸோ அதனால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். கோபத்தில் வார்த்தை எங்கே விடுவீங்க? வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிகிட்டேயோ குழந்தைகிட்டேயோ சண்டை போடுறதுக்கான நேரம் இது. உடன்பிறப்புகள் விஷயத்திலும் மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கான நேரம் இது. அதனால் கவனமாக பேசுறது நல்லது. தவறான வார்த்தை பிரயோகம் குடும்ப நிம்மதியை கெடுக்கும். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த கும்பராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சோமாஸ்கந்த மூர்த்தம்னு பேர். அதாவது சிவன் பார்வதிக்கு நடுவில் முருகன் உக்காந்துருப்பார். அதுக்கு பேர் சோமாஸ்கந்த மூர்த்தம்னு பேர். சோமாஸ்கந்த க்ஷேத்திரம்னு சொல்லுவாங்க. அதாவது சந்நிதியே வந்து சிவன் சந்நிதிக்கும் பார்வதி அம்பாள் சந்நிதிக்கும் நடுவில் முருகன் சந்நிதி இருக்கும். இது எங்கே இருக்குன்னா கண்கண்ட இடம் பார்த்து வைத்தீஸ்வரன் கோயில். அந்த மாதிரி எங்கெல்லாம் கட்டியிருக்காங்களோ எந்தெந்த கோயில் இருக்கோ அந்த கோயில்களில் சென்று, அப்படி இல்லை அப்படின்னா அங்கே சோமாஸ்கந்த மூர்த்தம், சோமாஸ்கந்த விக்கிரகம் இருக்கும். அதாவது உற்சவ மூர்த்தி இருக்கும். அந்த உற்சவ மூர்த்திக்கு உங்களால் முடிஞ்ச கைங்கரியத்தை செஞ்சுட்டு வாங்க. அபிஷேக அர்ச்சனைக்கு கொடுத்துட்டு வாங்க. அவர் போய் அந்த இடத்துல உங்களுடைய பிரார்த்தனைகளை மனமுருக செய்வதன் மூலமாக குடும்ப ஒற்றுமை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுத்துருக்கா, பாதகமான பலன்களை கொடுத்துருக்கான்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருக்கீங்க. ஆனாலும் உங்களுடைய தனிப்பட்ட இது வந்து பொதுவான பலன். அதாவது 800 கோடி மக்கள் உலகத்தில் இருக்காங்கன்னா இந்த 12 ராசிக்குள்ளே வந்தால் எல்லாருக்குமே ஃபிட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. அது உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்தை பொறுத்து, சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து மாறுபடும். அதனால் தனிப்பட்ட ஜாதகத்துக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள், செவ்வாய் பயிற்சி பலன்கள்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் செய்து கொள்வதற்கு, ஏன்னா என்னோட பிளான், என்னோட ரூட் மேப் என்னன்னு தெரியணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது அவசியம். இந்த ஜோசியம் பார்க்குறது அவசியம். எனக்கு எப்படியோ போய்க்கிறேன் அப்படின்னா ஜோசியம் தேவையில்லை. ஸோ என்னுடைய வாழ்க்கை எப்படி போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள எமது கைபேசி எண்கள், அதாவது மொபைல் நம்பர்ஸ் 2 கொடுத்துருக்கேன். அதில் ஒரு நம்பர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு, இன்னொரு நம்பர் வாட்ஸ்அப் மூலமாக பலன் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த 2 நம்பர்களிலும் உங்களுடைய தேவைகளை பகிர்ந்து கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.